ஹாய்! இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மீல் மேக்கர் மஞ்சூரியன் தான். நான் வந்து முன்னாடியே நான் சொன்னேன் இல்லையா, குக்குடு ஃப்ரைடு சிக்கன் சொன்னேன்ல, அந்த மசால் வந்து மீந்து போச்சு. அப்போ என்ன செஞ்சுட்டேன்னா, மீல் மேக்கரை வந்துட்டு கொஞ்சம் வேக வச்சுட்டு, அதை வந்து தண்ணி ஊற்றி பச்சை தண்ணி போதும். ஊற்றி நம்ம அரிசி வந்து மாவு புழிஞ்சு நல்லா போட்டுக்கோங்க. தண்ணி இல்லாத புழிஞ்சு எடுத்துக்கணும். அதில் இந்த கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் வந்து இது போட்டுக்கணும். அது என்னதுன்னா, அரிசி மாவு போட்டுக்கணும். கொஞ்சம் தேவைன்னா உப்பு பதம் பார்த்துக்கிட்டு உப்பு வேணால் போட்டுக்கலாம். ஸோ போட்டதுக்கப்புறம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி, அதுக்கப்புறம் அதை வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துட வேண்டியது தான். எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்து நம்ம வச்சுக்க வேண்டியது தான். அதுக்கப்புறம் வந்து யூஸ்வலாக மஞ்சூரியனுக்கு நம்ம என்னென்ன செய்வோமோ அதே ஃபார்முலா தான். நான் ரொம்ப சிம்பிளாக தான் செஞ்சேன். வானலை வச்சு அதில் எண்ணெயை ஊற்றி வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். கண்ணாடி பதத்துக்கு மேலே கொஞ்சம் வதக்கிக்கிட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணினேன் அப்படின்னா, இது ஏன்னா சோயா சாஸ் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். போட்டு நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் இந்த வந்து வறுத்து வச்சுருக்கோம்ல மீல் மேக்கர், அதை வந்து அதில் போட்டு நல்லா கலந்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கலந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இது இருக்குது இல்லையா, கார்ன்ஃப்ளவர் இருக்குல்ல, கார்ன்ஃப்ளவரில் கொஞ்சம் வாட்டர் ஊற்றி நல்லா தண்ணியாக கரைச்சிக்கிட்டு, அதை அதில் ஊற்றி நல்லா வந்துட்டு அப்படியே பிரட்டி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அது மேலே வந்துட்டு இது கோரியாண்டர் லீவ்ஸ் இருக்குல்ல, அதை கிள்ளி போட்டுக்கிட்டேன். நமக்கு தேவைன்னா நம்ம மஞ்சூரியனுக்கு வேறு என்னெல்லாம் போடுவோம்னு தெரியும் இல்லையா, அது எல்லாமே போட்டுக்கலாம். நம்ம வந்து குடமிளகாய் கூட கட் பண்ணி வச்சுக்கலாம், போட்டுக்கலாம். பச்சை வெங்காயத்தை கூட போட்டுக்கலாம். ஸோ இதுவே நான் செஞ்சதே சூப்பராக இருந்துச்சு, செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. சாப்பிட்டு பார்த்தோம், சூப்பராக இருந்தது. இது பீச்சுக்கு போனப்போ நாய் கூட அதை சாப்பிட்டது. நான்வெஜ்ஜுன்னு நினச்சிக்கிடுச்சா என்னன்னு தெரியல, நாய் கூட சாப்பிட்டது. செம்ம டேஸ்ட்டு, ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே மஞ்சூரியன் டேஸ்ட்டில் தான் இருந்தது. நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அது மெயினாக வந்துட்டு அந்த குக்குடு ஃப்ரைடு இது இருக்குல்ல, சிக்கன் இருக்குல்ல, அந்த பேக்கேஜுக்கு தான் வந்து தேங்க் பண்ணணும், அந்த கம்பெனிக்கு தான். ஏன்னா அது போட்டால் இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு டக்குன்னு ஒரு ஐடியா பண்ணி தான் இதை செஞ்சோம். நல்லா இருந்தது பாருங்கள். இந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம நான் வெங்காயம் வதக்கிறதெல்லாம் கொஞ்சம் எடுக்க முடியல, அதனால தான் எடுக்கலை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நல்லாயிருக்கும், நீங்களும் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி குளிக்கணும் எடுக்காத ஓகேவா. விட்டுறது. குலுக்குனதுக்கு அப்புறம் நம்ம கரைச்சி வச்ச கார்ன்ஃப்ளவர் மாவை வந்து அதில் ஊற்றி ஒரு கோட் மாதிரி பண்ணிட வேண்டியது தான். சூப்பராக இருந்தது. அதுவும் இந்த ஈவினிங் டயத்தில் பீச்சில் போய் சாப்பிட்றப்ப வாவ், செம்மையாக இருந்தது. நாங்கள் அதுவும் பார்த்திங்கன்னா சுட சுட பேக் பண்ணிட்டோம். போகிறது கொஞ்சம் நேரம் தான், அதனால் அங்கே ஓப்பன் பண்ணுறப்ப சூடாகவே இருந்தது. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதில் மிளகுத்தூளை கொஞ்சம் தூவிக்கிட்டு நம்ம கொத்தமல்லி தழையை கொஞ்சம் தூவியாச்சு. சரி டேஸ்ட்டாக இருந்தது. தேங்க்யூ.